ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க விளையாடுறதுக்கு. அதனால் நான் வந்து நந்தி மாதிரி ரொம்ப நேரம் பேச விரும்பல. அதனால் உருவமும் அப்படி தான் இருக்குது. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். முதல்ல நிகழ்ச்சி நெறியாளர் சகோதரிக்கு என்னுடைய நன்றி. அதே நேரத்தில் பெரியார் சமூக சேவை மன்றத்தின் தலைவர் சகோதரர் பூபாலன் அவர்களுக்கும் அவர்தம் செயலவை உறுப்பினர்கள், ஆலோசகர்கள் மற்றும் இன்று வருகை புரிந்துள்ள வளர்தமிழ் இயக்கத்தின் துணைத் தலைவர் அண்ணன் ஜோதி மாணிக்கவாசகம் அவர்களுக்கும், சகோதரர் தமிழர் பேரவையின் சகோதரரும் சிங்கப்பூரில் வந்து நீண்ட நாள் தொண்டூழியம் செய்து கொண்டு வருகின்ற ஒரு முக்கியமான மனிதன் சொல்லணும்னா சகோதரர் ரே பாண்டியன் அவர்கள், அவருக்கும் நன்றி. ஏன் இதுக்கெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ சகோதரர் பாண்டியன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருடைய வாழ்நாள் முழுக்க சிங்கப்பூர் தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் மாணவராக இருந்த காலத்திலிருந்து இன்று ஓய்வு பெற்று விட்ட நிலையிலும் கூட இன்னும் தொடர்ந்து இருக்கிறார். அவர்களெல்லாம் காட்டிய வழியில் தான் என்னை மாதிரியானோர் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து முதல்ல சகோதரர் பூபாலனுக்கு நன்றி. ஏன்னா அவர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் வைத்திருந்தேன், தயவுசெய்து மாலை பொன்னாடை இதெல்லாம் தவிர்த்துருங்க அப்படின்ட்டு. இல்லை சார் செஞ்சு தான் அவங்க அந்த மாதிரி சொன்னார். இல்லை அப்படின்னா நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா முதல்ல வந்து நம்ம சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றி கொண்டால்தான் சிங்கப்பூரில் வந்து தமிழ் தொடர்ந்து வளர்ச்சி அடையும். அந்த பொன்னாடை மற்றும் தவறாக சொல்லலை. இதில் சிக்கல் என்னன்னா, இந்த மாதிரி ஆட்கள் வந்து நாங்கள்லாம் செயல் வீரர்கள், சொல் வீரர்கள் கிடையாது. அதனால தான் பெரும்பான்மைய நேரத்தில் நான் வந்து சிறப்பு விருந்தினராக வருவதை தவிர்த்து விடுவேன். ஏன்னா ஏதாச்சும் சொல்லிட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் சிக்கலில் மாட்டிக்குவேன். அதனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பொன்னாடை மற்றும் மாலை அணிவிப்பு தவறு இல்லை, அது வந்து நம்முடைய பாரம்பரியமான ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு பதிலாக புத்தகங்கள் கொடுக்கும்போது நிறைய பேர் படிப்பாங்க. நீங்கள் வந்து பொன்னாடையும் மாலையும் கொடுக்கும்போது அதனுடைய பயன் வந்து சற்று நேரம் தான், அந்த ஒரு புகைப்படத்துக்காக தான் நம்ம இருக்கணும். தவிர இந்த சிறப்பு விருந்தினருக்கோ இல்லை யாருக்கோ ஒரு புத்தகமாக கொடுக்கும்போது அந்த புத்தகம் வந்து அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் என்பதனால தான் சொன்னேன். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட சகோதரர் பூபாலனுக்கும் அமைப்பினருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. இன்றைய நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக ஏன் நான் ஒத்துக்கொண்டேன் அப்படின்னா, இது வந்து மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. ஏற்பாட்டு குழுவினர் வந்து ரொம்ப யோசித்து இதனுடைய முக்கிய நோக்கத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது. எனக்கும் தமிழ் மொழி விழாவுக்கும் நிறைய தொடர்பு. ஏன்னா 10 ஆண்டுகள் நான் வந்து மேனாள் செயலாளராக இருந்திருக்கிறேன். 10 ஆண்டுகளாக அந்த ஒரு மாதத்துக்காக நாங்கள் 10 மாதம் உழைக்கிறோம். அதே நிகழ்ச்சிகளை கொண்டு வரும்போது இந்த நிகழ்ச்சி ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா, பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் இணைக்கும் ஒரு நிகழ்ச்சி. அதான் நமக்கு தேவை. இப்போ வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கிறது, ஆனால் தாக்கம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஈடுபடுத்தும் போது ரொம்ப முக்கியம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து சில நேரங்களில் வந்து இந்த மொழியை படித்தா நம்ம மொழி குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது. அப்படிலாம் கிடையாது. நம்முடைய மனித மூளை, நம்முடைய சக்தி வந்து நம்ம எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கணும். நீங்கள் ஆங்கிலமும் நான் நிறைய இளைஞர்களிடம் பார்க்குறேன், நிறைய பிள்ளைகள் இருக்கீங்க, ஆங்கிலமும் நல்லா கற்றுக்குங்க, உங்கள் தாய்மொழியும் கற்றுக்குங்க. ரெண்டையும் நீங்கள் சரிவர கற்றுக்கலாம். இப்போ நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பலர் வந்து 3ஆம் மொழி கற்றுக்குறாங்க, ஜெர்மன் கற்றுக்குறாங்க, ஃப்ரெஞ்சு கற்றுக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து மற்ற நாடுகளுக்கு செல்லும்போது அது உங்களுக்கு உதவியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து நம்முடைய 2 மொழியும், சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலமும் தமிழையும் நம்ம வந்து சிறப்பாக கற்றுக்கலாம். அதுக்கான எல்லா வழிமுறைகளும் இங்கே இருக்குது. நான் இது வந்து 9வது ஆண்டு தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கிறேன். இதுக்கு முன்னைய அவதாரம் வந்து 26 ஆண்டுகளாக கல்வியாளராக இருந்திருக்கிறேன். அப்படின் பட்சத்தில் அதோடைய நடைமுறை எல்லாம் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டும். அதாவது பள்ளிக்கூடத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாடக்கலை திட்டம் இருக்குது, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம வந்து மொழியை வந்து வாழ்வியல் மொழி ஆக்கணும்னா இந்த பொறுப்பு பெற்றோர்கள்ட்ட தான் இருக்குது. நீங்கள் பள்ளிக்கூடத்திலே விட்டுட்டிங்கன்னா தமிழாசிரியர்கள் வந்து உங்கள் குழந்தைகளை வந்து நல்ல கட்டுரையும் கருத்தறுதலும் எழுதுறதுக்கு நல்லா தயார் பண்ணுவாங்க. ஆனால் கட்டுரையும் கருத்தறுதலும் மட்டும் வாழ்க்கை கிடையாது இல்லையா? அதனால் நம்ம வந்து வீட்டில் வந்து தமிழில் பேச வைக்கணும். அதுக்குன்ட்டு நான் சொல்லிட்டேன்ட்டு தயவுசெய்து நாளையிலேருந்து காலையில் அவனை பிடிச்சி உட்கார வச்சு, இல்லை மகளை உட்கார வச்சு
அன்பரசு சொல்லிட்டாரு. அதனால நீ ஒவ்வொரு நாளும் திருக்குறள் ஒப்புக்கணும்னா அவ்வளோதான். குழந்தை சிலரும் நீயும் வேணாம், அவன் திருக்குறளும் வேணாம் அப்படின்ட்டு. அதனால எப்படி நம்ம வந்து அதை கொண்டு வரணும்னு பார்த்தோம்னா இயல்பாக கொண்டு வரணும். இயல்பாக நம்ம வந்து அந்த பிள்ளைகளிடம் பேசலாம். இப்போ சின்ன சின்ன குழந்தைங்கள்னா ஒரு விளையாட்டு மாதிரியோ இல்லை வீட்டிலேயே பேசினாங்க. இப்போ நம்முடைய என்னை மாதிரி இளையர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. வயதில் மூத்தோர்னு சொல்லக்கூடாது, நம்மளாம் இளையர்கள். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 விஷயம் வந்து நம்ம இழந்துக்கிட்டு வரோம். ஒன்று, நம்முடைய அம்மா காலத்தில் சமைத்த அந்த உணவுகள். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஒரு சில உணவுலாம் மறந்துட்டோம். ஏன்னா சமைக்க தெரியல இதெல்லாம் அப்படின்ட்டு. எத்தனை பேருக்கு தெரிஞ்சுங்க, என்னுடைய அம்மா வந்து கோசு மல்லின்னு ஒன்று செய்வாங்க. அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் அப்படி வீட்டில் உங்களுக்கு கோசு மல்லி கிடைச்சிச்சுன்னா நீங்களாம் புண்ணியம் வாங்க. போன பிறவியில் ஏதோ நல்லது செஞ்சுருக்கீங்க, சரிங்களா? அதே மாதிரி சில சொற்கள்லாம் இருக்கு. இப்போ நான் வளரும் பட்சத்தில் நான் இங்கே தான் பிறந்தேன். எங்களுடைய பெற்றோர்கள் வந்து 50களில் குடி இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா அடிக்கடி எனக்கு சொல்லுவார், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா மெனக்கெடணும்டா அப்படிப்பார். இந்த மெனக்கெடுதல் என்ற சொற்கள்லாம் வந்து எங்களுக்கு இருக்கா இல்லைன்னு தெரியல. இப்போ என் பையன் அவங்களாம் வளர்ந்துட்டாங்க. மெனக்கெடுன்னா வாட்ஸ் மெனக்கெடுதல்? ஸோ நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது. ஆனால் சொல்லிக் கொடுக்க இந்த சொற்கள்லாம் அவங்களுடைய மொழியில் வந்து வளரும். அதான் ரொம்ப முக்கியம். இன்று பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியே அவங்க செய்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக செய்யாமல் இதன் மூலமாக நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகளை செய்யலாம். பிள்ளைங்களிடம் பேசணும். பிள்ளைகளிடம் நம்ம வந்து மொழியில் பேசும்போது தான் அவங்க வந்து சிறப்பாக செய்வாங்க. நம்மளே தயங்கி பேசணும்னா பிள்ளைங்க வந்து பேச மாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க சின்ன சின்ன தவறுகளை செய்தாலும் தயவுசெய்து எல்லாரும் வீட்டில் தமிழாசிரியர் ஆயிடாதீங்க. நம்ம பெற்றோர்களுக்கு சில நேரம் என்ன ஆயிடணும்னா அவங்க தவறாக பேசும்போது உடனே திருத்த பார்ப்போம். அப்படி சொல்லக்கூடாது. உன்னோட உச்சரிப்பு சரியில்லைன்னா அந்த குழந்தை வந்து சரி எதுக்கு இந்த தேவையில்லாமல் வேலை, ஆங்கிலத்திலே பேசிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ சில நேரங்களில் தவறாக பேசும்போது இல்லைம்மா இப்படி பேசணும், இது சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அவங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு விஷயம், ஏன்னா சகோதரி பக்கத்துலேயே நிற்கிறாங்க. இல்லை நீங்கள் வாங்க, நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது தான் எனக்கு வந்து சீக்கிரம் முடிக்கணுங்கிற அந்த உத்வேகமும் இருக்குல்ல. நானும் பேசிக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த இளைஞர்கள்லாம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆங்கிலம், தமிழ், சிலருக்கு வந்து வேறு ஒரு இந்திய மொழி வந்து தாய்மொழியாக இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட பாருங்க, அவங்க வந்து கொரியனே கிடையாது. அவங்களுக்கும் கொரியன் கல்ச்சருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் நிறைய பேர் பாருங்க, அந்த கேபாப்னு சொல்லுவாங்க, அந்த கொரியன் பாடல்கள், அந்த கொரியனுடைய அந்த உடை, உணவு முறை சிலர்லாம் பார்ப்பேன். அவங்களுக்கும் கொரியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் தமிழோட நல்லா கேபாப் பாடுவாங்க, நல்லா கேட்பாங்க. ஸோ நான் கேட்கும்போது எல்லாரிடம் ஏன் எப்படி ஒரு ஒரு அந்நியமான ஒரு மொழி இவ்வளவு வருதுன்னா, சார் அது நல்லா இருக்கு கேட்குறது, அது ஈடுபாடோட கேட்சியாக இருக்குது அப்படிங்கிறது. அதே தான் நம்ம தமிழ்லையும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இணையத்தில் வந்து நம்ம இளையர்களுக்கு ஏற்ற மாதிரி, குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துட்டோம். விளையாட்டு முறையில் எல்லாம் வந்துருச்சு, கேமிஃபிகேஷன் எல்லாம் வந்துருச்சு. நம்ம வந்து நம்முடைய பணி இப்போ என்னென்னா அந்த குழந்தைகளிடம் மொழியை கொண்டு போய் சேர்ப்பது. மறுபடியும் சொல்கிறேன், நாம் கற்ற முறை வந்து குழந்தைகளிடம் திணிக்கக்கூடாது. நீங்களாம் பள்ளிக்கூடத்தில் நம்மளாம் படிக்கும்போது அது திருக்குறள் வந்து ஒழுங்காக வாசிக்கலைன்னா ஆசிரியர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நினைவூட்டலை கொடுப்பாரு. அது கையில் இருக்கலாம், கொட்டுவாங்க, இல்லை ரூலர். சிங்கப்பூரோட இருந்துச்சு ஒரு காலத்தில், நல்லா அடி வாங்கியிருக்கேன். இப்போல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த முறையில் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளிடம் பயமுறுத்தி மொழியை கற்பிச்சிங்கன்னா சரியாக வராது. அது பயமுறுத்தல் என்பது அந்த காலம்லாம் தாண்டி இன்று வந்து அவர்களிடம் அதை வந்து ஒரு இன்பமான கற்றலாக நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அதுக்கான முயற்சிகளை தான் நம்ம ஈடுபட வேண்டும். இன்றைய நீங்கள் போடுகிற இந்த அடித்தளம் தான் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் உங்கள் குழந்தைகள் வந்து தமிழில் பேசுவதற்கான உறுதிமொழியாக இருக்கும். இன்னும் ஒரு 5-10 ஆண்டுகளில் உங்கள் குழந்தைகள் தமிழில் சரளமாக பேசலைன்னா அது வந்து அரசாங்கத்தின் மேலேயோ இல்லை பள்ளிக்கூடத்தின் மேலோ குற்றம் சாட்டுவதில் பிரயோஜனமே கிடையாது. நம்ம வீட்டில் பேசணும். வீட்டில் வந்து அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லணும்னா முழுக்க தமிழில் பேச முடியாது. அந்த காலகட்டத்தில் நம்ம தாண்டிட்டோம். சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா தமிழும் ஆங்கிலமும் கலந்து தான் எல்லாரும் பேசும். அது வந்து வாழ்வியல் முறையாயிருச்சு.
அதுக்காண்டி நீங்கள் தூய தமிழில் போய் பேசுங்க, பிள்ளைங்க சொல்லிடுவாங்க. நேற்று வரைக்கும் அம்மா நல்லா தான் இருந்தாங்க, இன்னைக்கு காலையில் என்னமோ ஆச்சு அம்மா அப்படின்ட்டு. ஆக நம்ம அந்த வாழ்வியல் முறையெல்லாம் போய் வலுக்கட்டாயமாக மாற்ற வேண்டியது கிடையாது. ஆனால் முடிந்த வரைக்கும் தமிழ்லையும் ஆங்கிலத்திலும் இல்லை வாய்ப்புகள் இருக்கும்போது தமிழ்லேயே பேசணும். இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, முன்பெல்லாம் தாத்தா பாட்டியெல்லாம் தமிழில் பேசுனாங்க, குறை சொல்லலை. இப்போ தாத்தா பாட்டிகளும் அவங்களுக்கும் வேறு வழி இல்லை, ஆங்கிலத்தில் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க எல்லாரும். அப்படிங்கும்போது தமிழ் பேசுகின்ற அந்த சூழலை நம்ம உருவாக்கணும். அதான் நம்முடைய தமிழ் மொழி விழாவுடைய நோக்கமும் கூட. இளையர்களை கொண்டு வரணும். இன்னைக்கு இந்த தமிழ் மொழி விழா, சென்ற தமிழ் மொழி விழாலாம் பார்க்கும்போது என்ன ஒரு மகிழ்ச்சினா, நிறைய இளையர்கள் வந்திருக்கிறாங்க. முன் நிகழ்ச்சிகளை படைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். எல்லாருக்கும் நன்றி. இன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு திரளாக வந்திருக்கீங்க. மிக முக்கியமாக என்னென்னா, குழந்தைகள் இன்னும் அடுத்த தலைமுறைக்கு தமிழை, சிங்கப்பூரில் தமிழை கொண்டு போக வேண்டும் என்ற அந்த உத்வேகத்துடன், அதே நேரத்தில் மொழி இப்போ சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காலாம் நம்மளே மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாம் உங்களை மாதிரி என்னை மாதிரி இருக்கும். அவங்களுக்கு சிவபாலன் பேர் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு பேர் இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட போய் தமிழில் பேசுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐ டோன்ட் ஸ்பீக் தமிழ், ஐ எம் இந்தியன், ஐ எம் தமிழ், பட் ஐ டோன்ட் ஸ்பீக், ஐ கேன் ஒன்லி ஸ்பீக் கிரியோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே அந்த அந்த அடையாளம் இருக்குது, அந்த பாரம்பரியம் இருக்குது. மொழியை அவங்க பல ஆண்டுகளாக தொலைத்து விட்டாங்க. ஸோ அது அந்த நிலைமை நம்மளுக்கு வராது, வரவும் கூடாது. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா, உலகத்திலே ஒரு சில நாடுகள், குறிப்பாக சொல்லணும்னா இங்கே தான் அதிகாரத்துவ மொழிகளில் ஒரு 9 விழுக்காட்டு இந்தியர்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 9 விழுக்காட்டில் முழுமையாக தமிழர்கள் கிடையாது. ஏன்னா மற்ற இனத்தவர்களும் இருக்காங்க. அவர்களுக்கான ஒரு அதிகாரத்துவ மொழி சிங்கப்பூரில் இருக்குது. கட்டி காக்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. ஆக இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுங்க. இன்னும் எவ்வாறு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை மேம்படுத்தலாம் என்பதற்கான கருத்துக்களையும் அங்கே வைத்திருக்கிறாங்க, நீங்கள் தெரிவிக்கலாம். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த முறை ஒரே ஒரு வேண்டுகோள், அடுத்த ஆண்டு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது நம்ம எல்லாரும் ஒரே ஒரு வேலை செய்யணும். நம்ம வரதோட நம்ம நண்பரை ஒருத்தர் கூட்டிகிட்டு வரணும், நம்ம பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தர் கூட்டிகிட்டு வரணும், நமக்கு தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு வரணும். நம்ம எல்லாருக்கும் தேவையில்லாததுக்கெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? தேவையில்லாததுக்கெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணிகிட்டு இருக்கோம். தேவையில்லாததுக்கெல்லாம் நம்ம ஒரு குரூப் வச்சுருக்கோம். எத்தனை குரூப் வச்சுருக்கோம்னு நம்மளுக்கும் தெரியாது. ஏகப்பட்ட குரூப் இருக்குது. எல்லா குரூப்லையும் சேர்த்து நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு திட்டம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் எல்லாரும் ஒரு காலையில் ஒரு 30 குட் மார்னிங் வருது. அந்த குட் மார்னிங் இவர் காப்பி அடித்து இவருக்கு பண்ணுறாரு. இதில் என்ன கொடுமைன்னா, அதில் தமிழில் எழுதியிருப்பாங்க, அது பாதி தமிழும் தப்பான பிள்ளையா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு அடுத்த ஆண்டு இந்த மாதிரி அனுப்புங்க. பெரியார் சமூக சேவை மன்றம் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க, எல்லாரும் வாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் இன்னொரு நண்பரையோ இன்னொரு குடும்பத்தையோ கூட்டிகிட்டு வந்தோம்னா இந்த அரங்கம் இன்னும் நிறைவடையும், நம்முடைய நோக்கமும் நிறைவடையும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.